நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சாஸ்திரங்கள், கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய டைட்டிலும் அந்தந்த நிகழ்ச்சியினுடைய தெளிவான வழிகாட்டுதலுக்காகத்தான் வச்சுருக்காங்க. விளக்கேற்றும் நேரம். இந்த விளக்கேற்றும் நேரத்தில் சாயரட்சையில் நிறைய சப்ஜெக்டை பேசும்போது விளக்கேற்றுறதை பற்றி பேசியிருக்கிறோமா அப்படின்னா நிறைய பேசியிருக்கோம். ஆனால் எப்படிப்பட்ட எண்ணெயில், எப்படிப்பட்ட திரிகளில் யாரெல்லாம் விளக்கேற்றணும், எப்படியெல்லாம் விளக்கேற்றணும். சில நேரத்தில் நட்சத்திர விளக்குன்னு இருக்குது, மாச விளக்குன்னு இருக்குது, பாவை விளக்குன்னு இருக்குது. எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம நிறைய பேசலாம். முதல்ல விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். மூஷிகவாஹன சரணம் பார்வதி மைந்தா சரணம். மூஷிகவாஹன சரணம் சரணம் பார்வதி மைந்தா சரணம். விக்ன விநாயகா சரணம் விக்ன விநாயகா சரணம். வேலனின் சோதர சரணம் வேலனின் சோதர சரணம். மூஷிகவாஹன சரணம் சரணம் பார்வதி மைந்தா சரணம். மூஷிகவாஹன சரணம் சரணம் பார்வதி மைந்தா சரணம். எனக்கினி பிறவிகள் போதும், நான் பட்ட துன்பங்கள் போதும். எனக்கினி பிறவிகள் போதும், நான் பட்ட துன்பங்கள் போதும். கைவிட மாட்டாய் ஒரு போதும், கைவிட மாட்டாய் ஒரு போதும். நின்னருள் கிடைக்கும் எப்போதும், நின்னருள் கிடைக்கும் எப்போதும். மூஷிகவாஹன சரணம் சரணம் பார்வதி மைந்தா சரணம்.
शरणं विघ्नविनायका शरणं वेलनिन् सोदर चरणं मूषिकवाहन चरणं शरणं पार्वती मैना चरणं ஒருத்தர் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 முறை விளக்கு ஏற்றணும். அகண்ட விளக்கு அப்படின்னா ஒரு பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி 24 மணி நேரமும் அந்த தீபம் வீட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சுவாமி ரூமில் அந்த ஈசான்ய பாகத்தில் அந்த தீபம் எப்போவுமே இருக்கணும். சார், நான் எலக்ட்ரிசிட்டி பல்பு வச்சுருக்கேன் சார், சின்ன சின்ன பல்புங்கெல்லாம் நான் வச்சுருக்கேன் சார், அது 24 மணி நேரம் எரியும் சார். அது மட்டும் இல்லை, பேட்டரியில் கூட நம்ம செட் பண்ணியிருக்கோம் சார். இதெல்லாம் இருந்தால் கூட அகண்ட தீபம், அகண்ட விளக்கு நல்லெண்ணெயில் ஜம்முன்னு பதமான எண்ணெய் ஊற்றி அளவாக எரிஞ்சதுன்னா அதுலேயும் 365 நாளும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் எரிஞ்சால் கிரக பீடைகள் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்து போய்விடும். ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्प सदार्चितलिङ्गम् परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இந்த அகண்ட தீபம் நம்ம போட்ட பிறகு கூட ஒவ்வொரு வீட்லேயும் காமாட்சி அம்மன் தீபம்
நம்ம விளக்கேற்றி வைப்போம். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, ஒரு நாளைக்கு 2 முறை இந்த காமாட்சி அம்மனை நம்ம விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த காமாட்சி அம்மன் யார் அப்படின்னா, எல்லாருமே குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு காமாட்சி அம்மன் தான் குலதெய்வம், அவள் கண்களில் வைத்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அணுகுமுறையினால தான் காமாட்சி அம்மன் விளக்கு கொடுத்து விடுவாங்க. காலையில் சாயந்தரம் ஜம்முன்னு குளம் போல் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி, அதில் நிறைய பேர் நெய்யெல்லாம் ஊற்றுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் கூட நல்லெண்ணெய் தான் சிறப்பான விளக்கு. காமாட்சி அம்மனில் அதை ஊற்றி எண்ணெய் திரி போடலாம், பேசலாம். இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. பலன்யாவும் தருகின்ற மனசாட்சி, பலன்யாவும் தருகின்ற மனசாட்சி. உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி, குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி. அழகோடு அருள் செஞ்சும் காமாட்சி. உலகோடு உறவாடும் மொழியானவள், தினமல தூவி பணிவோர்க்கு துணையானவள். அவள் தெய்வீக திலகங்கள் கதை பேசுமே, அவள் தெய்வீக திலகங்கள் கதை பேசுமே. அதை செல்தமிழ் கவிக்குயில்கள் இசை பாடுமே, செல்தமிழ் கவிக்குயில்கள் இசை பாடுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி.
அவள் தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே, அவள் தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே, அது சிங்கார சங்கீத கலையாகுமே, சிங்கார சங்கீத கலையாகுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி, குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி. சார், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்களே, அந்த நேரத்தில் இந்த காலையில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா ரொம்ப உத்தமம், மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு இல்லத்தரசி யார் ஒருவர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுகிறாளோ, லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்கிறாளோ, காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்களோ, அவங்க வீட்டில் லக்ஷ்மி வாசம் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம்லாம் இருக்காது. எதை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த சாயந்தரம் சாயரற்ற நேரத்தில், கோதூளி லக்னத்தில், சூரியன் அப்படி மறையிற நேரத்தில் இந்த விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சியை நம்ம வச்சுருக்கிறதே நிறைய விளக்கம் கொடுத்துருந்தா கூட உங்கள் வீட்டில் காலையில் பிரம்ம முகூர்த்தம், சாயந்தரம் கோதூளி லக்னம், இந்த லக்னத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த சுப விஷயங்களை கேட்கும்போது, நல்ல சங்கீதங்களை காதில் வாங்கும்போது நல்ல பலன் நடக்க தானே செய்யும். கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா, கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாதது நிலையாகுது, கதியாகுது. காலை இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது. மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உவகை கொள்ளுது. குமராவுனை மனம் நாடுது, கூத்தாடுது. முருகா, கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா, கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது, சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. சோலை மலர் கூட்டம் குந்தன் தோற்றம் கொள்ளுது, சிவ சுப்பிரமணிய சுப்பிரமணியம் என்று சொல்லுது. சுகமாகுது குகநாமமே சொல்லாகுது. முருகா, கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா, கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது.
வேலை ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது. வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது. சக்தி வேல் என்றே சேவல் போகுது. சக்தி வேல் சக்தி வேல் என்றே சேவல் போகுது. வேலை ஏந்தும் வீரம் வெற்றின் சிகரமாகுது. வெற்றி வேல் சக்தி வேலா என்றே சேவல் போகுது. வினை ஓடுது வடிவேலது துணையாகுது ஆகுது. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே. நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் முருகா முருகா. பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே முருகா. பார்க்கின்ற காட்சி எல்லாம் நீயாகவே. நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே. உருவாகுது திருவாகுது குருநாதனே முருகா. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாதது நிலையாகுது கதியாகுது. கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா. எங்க மனசுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இரவெல்லாம் எரியலாமா? அதுக்காக தான் அந்த அகண்ட தீபம். அந்த அகண்ட தீபம் எதற்காகனா காலையில் சாயந்தரம் 1 மணி நேரம் ஜம்முன்னு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி, நாங்களும் சில மந்திரங்கள் சில பாடல்கள் சுப விஷயங்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து லக்ஷ்மி கடாட்சமான அந்த இட சுத்தியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் விளக்கேற்றும் நேரம். இப்போ கூட அந்த 6:40 முன்னாடி, சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது சார், என்னால் 6 மணிக்கு விளக்கேற்ற முடியல சார், 6:15 ஆகிடுது 6:30 ஆகிடுது, பரவாயில்லைங்களா எல்லார் வீட்லேயும் விளக்க வச்சுட்ருப்பாங்களே அப்படின்னா 6:40 6:45 வரைக்கும் போகலாம். ஏன்னா பஞ்சாங்கத்தில் வந்து சூரிய உதயம் இன்றைக்கி எப்படின்னு பார்த்து அந்த சூரிய உதயம் சாயிரட்ச கீழே விழுற நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றணும். ஸோ ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது 6:40 6:45, அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி கோடை காலமாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட தீபம் 6:45 வரைக்கும் ஏற்றலாம். இப்போ கூட ஒன்றும் டைம் இல்லைங்களே, நிறைய டைம் இருக்கே. அதனால் லேட்டாக வந்தால்
ஏற்றின பிறகு இதை எப்படி பெருசு பண்ணுறது? ஒரு 7 மணி 7:30 மணி சாயந்தரத்தில். காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஏற்றுறீங்க, இல்லை 5 மணிக்கு ஏற்றுறீங்கன்னா ஒரு 1 hour கேப் விடுங்க. 1 hour அந்த ஜோதி ஸ்வரூபமாக, அந்த வெப்பம் சிவஸ்வரூபமாக, விஷ்ணு ஸ்வரூபமாக, பிரம்மஸ்வரூபமாக, இந்த மூவரின் ஸ்வரூபமாக அந்த இளம் வெப்பம் அந்த இடத்துல சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும்போது கண் திருஷ்டிகள், வாஸ்து தோஷங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், கிரக பீடைகள், கிரக தோஷங்கள், இது எல்லாத்தை விட நமக்கு தெரியாத துர்தேவதைகள் இருந்தால் கூட இந்த லேசான வெப்பத்தில் அவையெல்லாம் மறைந்து போய்விடும். விளக்கு ஏற்றுறோம் அப்படின்போதே அந்த விளக்கு ஏற்றும்போது ஒரு அருமையான ஒரு மந்திரம், எல்லாத்தை விட நம்ம கோரிக்கைகள் இல்லாத, நம்ம எதுவுமே நம்ம கேட்காம நம்ம சில செய்கிறது ஊம பூஜைன்னு பேர். அப்படிப்பட்ட ஊம பூஜை செய்யாமல் நமக்கு என்ன வேணும்? ஒரு பெண்ணுக்கு என்னங்க வேணும்? கணவர் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நல்ல சௌகரியமாக வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார் வேணும், எல்லாத்தை விட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக இருக்கணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் இதை விட சந்தோஷம் வேறு என்னங்க வேணும்? இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை தீபம் ஏற்றி பாருங்கள், சுபமாக தான் இருக்கும். கீதை சொன்ன கண்ணல் வண்ண
வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், 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 வருகிறான். இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, அவன் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம், வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம். அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசயம், அது முக்தி ரகசியம். இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். அல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான், திருவல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான், அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே, சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. சொல்ல சொல்ல ஐயன் தோற்றம் வானில் நீண்டதே, விஸ்வரூபம் ஓங்குதே. இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம், 4 வேத சாஸ்திரம். இதை சொன்ன கண்ணன் பண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், 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 வருகிறான். சார் நீங்கள் சொன்னபடியே காலையில் சாயந்தரம் தீபம் ஏற்றுறோம். ஆனால் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் அகண்ட தீபத்துக்கும் என்ன மாதிரி என்ன அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் திரிகள் நீங்கள் சொல்லவே இல்லையே. நிறைய பேர் பஞ்சு திரிங்கிறாங்க, பருத்தி திரிங்கிறாங்க, தாமரை தண்டு திரிங்கிறாங்க.
யாரெல்லாம் எப்படியெல்லாம் போடணும் சொல்லுங்களேன் சார். இங்கே பாருங்கள், மணி ஆயிடுச்சுல்ல, இன்றைக்கி ஒரு நாள் படுத்துங்க, நாளைக்கு 6 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருங்க, பேப்பரும் பேனாவோடும். ஏன் தெரியுங்களா? எந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த நாளில் எந்த திரியில் எந்த எண்ணெயில் போட்டு விளக்கேற்றணும், இது விளக்கேற்றும் நேரம். சரியாக பேசுவோம், நாளை சந்திப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.